அவ்வளவு நல்லா இருக்கே மார்க்கிங் ப்ரோ. ஒன்னொன்னும் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ப்ரோ. இது பயங்கரமான ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ் லிப்ல இருந்து டெய்லுக்கும் பாருங்க எப்படி க்ளோஸ்டா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. இதுவும் டுவெல் டோன் தான். இன்னும் கலெக்ஷன் இன்னும் என்ஹான்ஸ் ஆகணும். அப்புறம் நீங்க இப்ப தாய்லாந்துலாம் போய் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களா? ஆமா ப்ரோ. இங்க இருக்கிறத தாண்டி புது இன்ஃபர்மேஷனா எதனா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு தங்க மாதிரி சொல்லலாம் ப்ரோ. எவ்வளவு நாள் ஹோல்ட் ஆகி குரூப் பண்றீங்களோ ஒரு வேல்யூ அதிகம் தானே? ஆமா ப்ரோ. ஒரு சிலது தங்கம் பித்திலியாவோட ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் அப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமா ஃப்ளோரன்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் மினரல்ஸ் யூஸ் பண்ணாமே அது எல்லாமே நல்லா இருக்குல்ல? ஆமா. இதோட தேவை இருக்குமா? இது வரைக்கும் பார்த்ததுல இதான் மான்ஸ்டர் காக்கோ SRDல இது ஒன் ஆஃப் த மான்ஸ்டர் காக்குலாம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜியான் ஹார்ன் ஃபேக்டரி 2.1 தான் சொல்லணும். ஏன்னா கடையை வந்து பயங்கரமா மாத்திட்டாரு. ரொம்ப பிரீமியமா இருக்கு. அவர் கதவை திறக்கிறப்ப எப்ப திறந்து உள்ள விடுவார்னு இருந்துச்சு. செட்டப் வந்து புதுசா இருக்கு. இந்த மாதிரி வந்து நான் பார்த்தது கிடையாது. அந்த எல்லோ டோன்ல பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஃபிஷ் இருக்கு. நிறைய கம்ஃபாஸ் வந்து எடுத்திருக்கோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பட் அவ்வளவு ஃபிஷஸையும் வந்து காட்ட முடியுமான்னு தெரியல. SRDஸ்மே வந்து இந்த டைம் நிறைய சூப்பர் குவாலிட்டியில வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காரு. பட் அதை காமிக்க முடியுமான்றது தான் என்னோட வருத்தமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு மீனிங் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்றத மேத்யூ ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது லொகேஷன் என்ன இடம் ப்ரோ? ப்ரோ சேம் நம்ம பழைய ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபார்மும் இருக்கு. அது பக்கத்துலேயே தான் இது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரைட், ஓகே. யூஸ்வலா வந்து நீங்க கம்ஃபாஸ் வந்து நிறைய ஸ்டாக் எனக்கு எடுத்து காமிச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ. SRDயும் எடுப்பீங்க. பட் இந்த டைம் வந்து வந்தோடனே நான் அப்படியே சுத்தி பார்த்தேன், நிறைய SRDs தான் இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன ரீசன் ப்ரோ? அதாவது இந்த கிளைமேட்டுக்கு கம்ஃபாஸ் ஒன்றும் பெருசா கிடைக்கல. பட் ஸ்டில் கிடைச்ச கம்ஃபாஸ் எல்லாம் வந்து நம்மள ப்ராப்பரா VIP கிரேட் சாம்பியன் கிரேட் கம்ஃபாஸை மட்டும் ஹேண்ட் பிக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்க அந்த பிரீமியம் கம்ஃபாஸ் ஒரு சிலதை எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களே? ஆமா ப்ரோ. அதுல ஒரு ஃபிஷ் இது. ஆமா ப்ரோ. இது ஜுவனல் சைஸ் தான் இருக்கு. நல்ல டுவெல் டோன் கேம்ஃபா வரும். ஓகே. ஒயிட் பேர்ல் மார்க்கிங்ஸா இருக்கும் கம்ப்ளீட்டாவே. நோஸ் மேல கூட உங்களுக்கு மார்க்கிங்ஸ் ப்ராமினென்ட்டா தெரியும். ஓகே. லைட்டா ஆரஞ்சு ஷேட் எல்லோ ஆகி இது. ராப் டெயில இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ. கேம்ஃபாஸ் வந்து வெறும் ஹெட் மட்டும் பார்த்து வாங்குவாங்க. ஓகே. பட் இந்த சில கேம்ஃபாஸ் எல்லாம் வந்து ஒரு காம்படிஷன், பிகாஸ் ஏன்னா நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பெங்களூர் ஃப்ளோரான் ஃபெடரேஷன் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம நார்மலா வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்களோ இன்டர்நேஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஸோ அவங்க வந்து இந்த ப்ராப்பரான லிப்ல இருந்து ஹம்ப்ல இருந்து கலரு இல்லை டெய்ல் பேட்டர்ன்ஸ் ஸோ பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் பாயிண்ட்ஸ் இதுக்கு ஸ்கோர் பண்ணணும். ஓகே. இது பியூர் காம்படிஷன் கிரேட்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ இதுல வந்து ஹம்ப் வந்து பாக்குறப்ப மாடரேட்டா தான் தெரியுது. ஆமா ப்ரோ. இந்த சைஸுக்கு இதுக்கு இவ்வளவுதான் ஹம்பா? ஆமா ப்ரோ. இன்னும் சில க்ரோ ஆகணும். ஓகே. அதாவது ரொம்ப மான்ஸ்டர் காக் சைஸ் எல்லாம் வராது. ஓகே. டீசென்ட் சைஸ் ஆஃப் ஹம்ப் வரும். ஃபிஷ் இப்போ ஒரு 2.5 இன்ச் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த சைஸ்க்கு இந்த ஹம்ப் பிளஸ் இது கொஞ்சம் ஷிஃப்ட், கொஞ்சம் டேங்க் வந்து கொஞ்சம் மாத்தி போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ரூமிங் பெட்டரா பண்ணும்போது சைஸ்க்கான ஹம்ப் இல்ல, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கு ஃபிஷ். ஆமா ப்ரோ. ஓகே. அந்த ஃப்ளவர் லைன்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா வெளியே தெரியணும். லைட்டா தான் தெரியுது பாருங்க ஃப்ளவர் லைன்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஃப்ளவர் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேடா இருக்குது அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, ரிகவர் ஆகல கம்ப்ளீட்டாவே. ஓகே. ஸோ ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராமினென்ட்டா அதோட பொட்டன்ஷியல் தெரியும். கம்ஃபாஸை பொறுத்தவரைக்கும் பேஷன்ஸ் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஃப்ளவர் லைனை வச்சு ஃபிஷ் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்கா இல்லையா நம்ம பாத்துக்கலாமா? ஆமா. ஒரு சில கம்ஃபாஸுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஷேட் ஆகி அந்த கலரேஷ் ஃப்ளவர் மார்க்கிங்ஸே தெரியாம இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிகவர் ஆகி அக்ரெசிவ் ஆகும்போது அதோடைய கலரேஷன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரிய வரும். ஓகே. இப்போ இந்த மாதிரி கம்ஃபாஸ்லாம் காம்படிஷன் கிரேட்ல ஃபுல் மார்க்கிங்ல எடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப விலை எவ்வளவு வரும் ப்ரோ? இந்த மாதிரி அதாவது அவைலபிலிட்டி பொறுத்து தான் இருக்கும் ப்ரோ. ஓகே. மினிமம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து அவைலபிலிட்டி பொறுத்து. ஸோ இது ஆஃப் சீசன், இந்த கிளைமேட் வந்து ஓகே தாய்லாண்ட்லயும் கூட இது ஒரு வின்டர் சீசன் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ ஃபிஷஸும் கூட நிறைய செலக்ட் பண்ணி எடுத்து வந்தெல்லாம் க்ரூமிங்ல போட்டு வச்சிருக்கோம். ஒன்னா ரிகவர் ஆக நம்மளுக்கு பெட்டரா வரும் ப்ரோ. ஸோ இது வந்து ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. ஒரு பெங்களூர் கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க இது. ஓகே. இப்போ அது நீங்க அக்ரெசிவா ஒரு ஃபிஷ் போட்டோன்னே அதோட ராப் டெயில் பாருங்க ப்ரோ. ஓகே. இந்த ஃபிஷ்ஷோட பியூட்டினஸ் அப்ப தெரியும். ஃபிளாரிங் பண்ணாதான் அதோட அழகே தெரியுது. அதோட அழகே அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. ஓகே. ஓகே. அதோடைய ஃபிளேர் பண்ணும்போது அந்த டெயில் வந்து பெர்ஃபெக்டா உங்களுக்கு ராப்டா தெரியணும். ஸோ காம்பாஸா பார்த்து வாங்குறவங்க வந்து இந்த ராப்ட் பொசிஷன்லாம் பார்த்து தான் வாங்கணும் ப்ரோ. ஓகே. எல்லா ஃபிஷ்ஷும் உங்களுக்கு காம்படிஷன்ல வந்து எந்த மாதிரி சிக் ஃபிஷ் கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மேலதான் வேரி ஆகும். ஓகே. இப்போ இதெல்லாம் ஜுவனல் கேட்டகரியில ஈஸியா போடலாம். ஓகே. ஸோ பேசிக்கா பார்க்க வேண்டியது வந்து ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கேட்டர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா பாடி போர்ஷனு, பாடி ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குது, லிப்ஸ் ப்ராப்பரா ஏதாவது டிஸ்லோகேட் ஆகிருக்கா, டெய்ல் பேட்டர்ன் டெய்ல் ப்ராப்பரா ரேப் ஆயிருக்கா, பிளஸ் பாடியில வந்து கில் எது ப்ராப்ளம் இருக்கா, கலரேஷன்ஸ், பேர்ல் மார்க்கிங்ஸ் வந்து ஒட்டிட்டு இல்ல பேட்ச் இருக்கிற பேர்ல் மார்க்கிங் தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அவ்வளவு வராது. ஓகே. அது உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். பேட்ச் இல்லாம ப்ராப்பரா வந்து பேர்ல்ஸ் வந்து மர்ஜ் ஆகாம பேட்ச் இல்லாம
ஓகே. இல்ல கில்ஸ் ஓப்பன் ஆகாம இந்த மாதிரி ப்ராப்பர் ரேப்பிடா இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் வந்து 100% உங்களுக்கு நல்லாவே ஸ்கோரிங்ஸ் கிடைக்கும். ஓகே. நல்ல ஃபிஷ்ல நல்ல மான்ஸ்டர் ஆஃப் ஃபிஷஸ் எல்லாம் வந்து டெய்ல் விஷயத்துல தோத்துரும். ஓகே. டெய்ல் வந்து பெரும்பாலும் டெய்ல் இல்ல, டெய்ல் சரியா ஓப்பன் ஆகல. இப்ப உங்களுக்கு வீக் டெய்ல் இந்த ரேப் டெய்ல் நீங்க பாக்குறீங்க. ஓகே. ஓகேங்களா, பக்கத்துல ஒரு வீக் டெய்ல் காம்ஃபா அப்படியே இருக்கு பாருங்க. இது ஒரு குட்டி கேம்ஃபா தான், இது இன்னும் சிஸ்டர்ல இருக்கு. இப்ப இதுல பாருங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்ப இந்த போர்ஷன்ல வந்து இப்ப ஆல்ரெடி இங்க ரேப்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஆனா அங்க ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து சைடுல இங்க பாருங்க, இந்த போர்ஷன்ல கேப் இருக்குங்களா, இது அப்படியே எலாங்கேட்டட் ஆயிடும், ரேப் ஆகவே ஆகாது. ஓகே. அதுக்காக இந்த எட்ஜ் நீங்க ஆமா இது நீங்க என்னதான் க்ளோஸ் பண்ணாலும் இந்த ஜுவெனைல் சைஸ்ல வந்து உங்களுக்கு ஹெட் நல்லா தெரியும். ஓகே. ஹெட் நல்லா இருக்கும், கலர் நல்லா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நல்லா ஹெட் எல்லாம் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகும். ஓகே. பட் ஆனா இந்த போர்ஷன் டெய்ல்ல வந்து இது வீக் ஆயிடும். இப்ப அந்த என்னதான் ஆனாலும் நம்ம பீப்புள் மைண்ட் செட் வந்து இந்த ஃபிஷ் சூஸ் பண்ணுவாங்களா இதுவானா இத பெரும்பாலும் கண்டிப்பா காரணம் அந்த ஹம்ப். பட் அதுதான் சொல்றீங்களா, சி அவங்க லைக் வைஸ் போலாம். பட் இல்ல நான் வந்து ப்ராப்பரா ஒரு F2 கேம்ஃபா வளர்க்கணும், கேம்ஃபாஸ்ல வந்து நான் காம்படிஷன் போடணும் அப்படின்ற இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வாங்கணும். லிப்ல இருந்து பிடிச்சி, இப்ப இந்த ஃபிஷ் கூட நான் கையில பிடிச்சி காமிக்கிறேன் இருங்க. இந்த ஃபிஷ் லிப்ல இருந்து டெய்லுக்கும் பாருங்க எப்படி க்ளோஸ்டா உங்களுக்கு தெரியும். சோ இதுவும் அந்த பழைய ப்ரீவியஸா காமிச்ச ஃபிஷ்ஷுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். இந்த ரேப் போர்ஷன் பாருங்க, இந்த டி கிளியரா உட்கார்ந்து இருக்குதுங்களா. ஆனா அதுல வந்து ஸ்லைட் கேப்பா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. சோ பாடியில இருந்து லிப்ல இருந்து அதோடைய டெய்ல் பேட்டர்ன் இருக்கும் ஃபிஷ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஓகே. ஓகே. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப சொல்லியிருந்தீங்க ராப்டெயிலுமே வந்து க்ரோ ஆகும், நம்ம காம்படிஷன்ல போடணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எப்படி ப்ரோ? அப்ப நம்ம ட்ரிம் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஃபிஷ்க்குமே? இல்ல, ட்ரிம் வந்து அது அவங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணா அவங்க வேணும்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லன்னு இல்ல. ஓகே. பட் என்ன இஷ்யூனா, நீங்க ட்ரிம் பண்ணா இந்த கேப்ல வராது உங்களுக்கு. இந்த டி போர்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்டா தெரியும், அவ்வளவுதான். ஓகே. இப்போ நீங்க ட்ரிம் பண்ணா கூட இதுதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். பட் ஷார்ப்பா இருக்கிறது ரவுண்ட் ஆயிரும் ட்ரிம், அவ்வளவுதான். பட் ஆனா இங்க இருந்தாலும் க்ரோ ஆகாது. ஓகே. இந்த டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியாது. இந்த கேம்ஃபாவும் கூட பாருங்க, அதாவது பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் அதோட பாடியில கலரேஷன். இந்த பெட்டாஸ்ல எல்லாம் இந்த மாதிரி ரெட் வந்தா டெவில் ரெட்னுவாங்க. F2 கேம்ஃபா இது பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி நிறைய பீஸ் க்ரூமிங்ல இருக்கு, ரிகவர் ஆகணும். இப்ப இதுல பாருங்க, இதுல கூட பாருங்க, அதை ரேப் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டான அந்த டெய்ல் பேட்டர்ன்லாம் பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஏன்னா யூசுவலா வந்து நம்ம ஒரு 100-150 கேம்பாஸ் எடுப்போம் தாய்லாந்து போறோம் அப்படின்னாலே. பட் இந்த மாதிரி கிடைக்கல, சரி இருக்கிற 70 கேம்பாஸ் நம்ம பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுனால ஒன்னொன்னு பிக் பண்ணிட்டு வந்தோம். ஒரு சிலது புக் ஆயிருக்கு, ஒரு சிலது இன்னும் ரிகவர் ஆகாம இருக்கு, புக் ஆனது ரிகவர் ஆகாம இருக்கு. அது ஒரு 2 வீக்ஸ் ஆனாலும் 3 வீக்ஸ் ஆனாலும் அதை ரிகவர் பண்ணி தான் ஃபிஷ்ஷுக்கு நான் கஸ்டமர்ஸ். இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்குல்ல? ஆமா, இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கு ப்ரோ. அதான் இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு. அதான் சில கஸ்டமர்ஸ் எனக்கு ஹெட் தான் வேணும், நீங்க டெய்லாம் எதுவும் தேவையில்லை, காம்ஃபா மாதிரி ஹெட் இருந்தா மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்காக ஒரு சில ஒரு 10-20 பீஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கும். ரெட் கம்ஃபா ப்ரோ? ப்ரோ இது ஆக்சுவல் ரெட் கம்ஃபார்ம் மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு, பட் நாட் 100% ஷூர். டியூவல் டோன் தான். இப்போ டியூவல் டோன் தான். அது பின்னாடி வந்து எல்லோ இல்ல, ஆரஞ்சு இருக்கு. சோ இன் கேஸ் ரெட் டாமினேட்டட் ஃபிஷ் ஃபுட் கொடுத்தீங்க, ரெட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக ஃபுட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் 100% இருக்கு. ஆனா மேக்ஸிமம் இது ரெட்டா தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமா ப்ரோ, அதனும் கொஞ்சம் க்ரோ ஆகணும், டைம் எடுக்கும். இந்த லைன் ஃபுல்லாவே ரெட் கம்ஃபாஸ் தான் இருக்கா? ஆமா ப்ரோ, அது ரெட் டாமினேட் பண்ண ஃபிஷ். ரெட் டாமினேட் ஃபிஷ் இது வந்து ரெட் அண்ட் எல்லோ. இது ஓகே. அப்பயே பார்த்தது வந்து உங்களுக்கு ரெட் ஆரஞ்சு வரும், இது ரெட் அண்ட் எல்லோ வரும், டுவெல் டோன் மாதிரி. ஹேமர் காக் வரும் இதுக்கு. ஃபிஷ் இதுக்கும் கூட எல்லா ஃபிஷஸ்க்குமே டெய்ல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ, ராப்டா. ஓகே. இது ரெட் கம்ஃபா ப்ரோ? இல்ல ப்ரோ, டுவெல் டோன் கேம்ஃபா தான் இது. அப்படியா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பேண்ட், அந்த இன்னும் ஸ்ட்ரெஸ் பேண்ட் அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலரேஷன் அப்படி தெரியுது. இப்ப தெரியுது எனக்கு, நீங்க காட்டும் லேசா இங்க அந்த டோன். அந்த டோன் நல்ல ரெட் அண்ட் ஆரஞ்சு டுவெல் டோன் கேம்ஃபா இது. ஓகே. ஹம்பும் நல்லா வரும். இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பேண்ட் போல, அதனால தான் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவே இல்லை. நீங்க சைடா வச்சு காட்டும் தான் எனக்கு அந்த டோனே தெரியுது. இவ்வளவு நேரம் எனக்கு ரெட்டா தான் தெரிஞ்சது. ஸோ இவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அப்படின்னா ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல் ரிகவர் ஆகிறதுக்கு. ஹேமர் காக் தான் இருக்கு. ஹேமர் காக் மாதிரி தான் ப்ரோ வரும் உங்களுக்கு இது. ஓகே. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காப்ல. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஐஸும் நல்லா ஒயிட் ஐஸ் தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஒயிட் ஐ எல்லோ இல்ல மட்டும் தான் இந்த கண் பொசிஷன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பிளாக் ஆயிடும். ஓ ரைட். உங்களுக்கு ஒயிட் ஐ எல்லோ ஐல மட்டும் தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு அக்கரன்ஸ் ஆகும். மற்றபடி வேற ஃபிஷஸ் எல்லாம் உங்களுக்கு ரெட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே. எனக்கு இந்த ஃபிஷ்ஷை தாண்டி உள்ள வந்தோன்னு நான் சுத்தி பாக்குறப்ப பார்த்திருந்தேன், நிறைய ஃபிஷ் வந்து அந்த ஹம்ப் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தது. ஆமா ப்ரோ, இதெல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். கலரேஷன்லாம் வந்துடுச்சு, பட் உங்களுக்கு ஹம்ப் பொசிஷன் வந்து இன்னும் வரல. எத்தனை நாள் ஆகும் இதுங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு?
ப்ரோ மேக்ஸிமம் அது ஃபிஷ் மேல் டிபெண்ட் ஆகும் ப்ரோ. 1 வீக்னு சொல்ல முடியாது. ஓகே. ஒரு ஃபிஷ் ஒரு வாட்டி டிபெண்ட் ஆகும். ஒரு ஃபிஷ் போட்ட உடனே ரிகவர் ஆயிடும். ஒரு 3 daysல தெரிஞ்சிடும் ரிகவரன்ஸ். ஒரு மாசம் கூட ஆகலாம். அது ஃபிஷ் பொறுத்து ப்ரோ. நம்ம வந்து 1 வீக் டைம் கொடுக்குவோம். 1 வீக்ல ரிகவர் ஆகல அப்படின்னா அதுக்காண்டி டேங்க் ஸ்பேஸ் ஆகட்டும் இல்ல வேற எந்த ஃபிஷஸ் காமிக்காம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் கஸ்டமர் தருவீங்க. 100% ப்ரோ. அவங்க என்னதான் புக் பண்ணியிருந்தாலுமே வந்து இங்க ஒரு வீடியோ கால் பண்ணி காமிக்கும். நம்ம யூசுவலா தாய்லாந்து வீடியோஸ் காமிக்கிறதே இல்ல ப்ரோ கஸ்டமர்ஸுக்கு. ஓகே. டைரக்ட் உங்க வீடியோ தான். ஆமா, டைரக்ட் நம்ம வீடியோ மட்டும் தான். இந்த yellow டோனுக்கு எதனா ரீசன் இருக்கா ப்ரோ? ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒயிட் டோன் போட்டா நம்மளுக்கு வந்து கலரேஷன்ல வந்து டிம் ஆயிடும். ஓகே. நம்ம ஒயிட் லைட் போட்டோம் அப்படின்னா ஃபிஷ் கலர் டிம் ஆயிடும். ஃபிஷ் கலர் டிம் ஆயிடும். இல்ல ஆர்பிஜி லைட்ஸ் மாதிரி வருது இல்லீங்களா, ரெட் பிங்க் கலரா, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது எனக்கு. ஏன்னா வந்து இருக்கிற கலரை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிரும். சோ பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த லைட்டை போட்டுருவோம். இல்ல அப்படின்னா ஒயிட் லைட்டை போட்டு கொடுத்துருவோம். இல்ல நைட் நார்மல் ஒயிட் லைட் எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கு, அதை போட்டு கூட அவங்களுக்கு காமிச்சிரும். பட் எந்த லைட்ஸ் மாத்தினாலுமே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு வாட்டி காமிச்சிட்டு தான் நாங்க கொடுப்போம். ஓகே. ஆக்சுவலா ப்ரீடிங் மேல் ப்ரோ. அது ப்ரீடிங் மேல் ஃபெர்டைல் தான். சோ அதை கொண்டு வந்து அப்படியே வச்சிருக்கோம் கஸ்டமர்ஸுக்கு காமிக்கிட்டோம். அப்படி ஆக்சுவலா ஒரு ப்ரீடிங் செட்டப் போடலாம்னு பிளான். ஓகே. சும்மா ஒரு சின்ன யூனிட் வர போறீங்களா? பண்றதுக்கு டைம் சுத்தமா இல்ல ப்ரோ. சுத்தமா டைம் இல்ல. பட் இன்கேஸ் இப்ப சில யூடியூப்ல பாக்குறாங்க இல்ல யாரோ ஒருத்தர் எஜுகேஷனுக்காக பர்பஸ்க்காக எது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்காக சரி இதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இன்னொரு செட்டப் போட போறோம். ஓகே. பை ஜான்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த ஒர்க். இப்போ 2 செட்டப் இருக்கு. சோ அது நமக்கு இடம் ஸ்பேஸ் பத்தல. இப்போ இந்த ஃபிஷஸ்லயே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்ஸிமம் ஃபிஷஸ் புக் ஆயிட்டு இருக்கு. இல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலது கம்பாஸ் க்ரூமிங் வச்சிருந்தீங்க. ஆமா. எஸ்ஆர்எம் வச்சிருந்தீங்க. ஆமா. எஸ்ஆர்எம் இங்க காட்டவே இல்ல. இல்ல ப்ரோ, அது நிறைய ஃபிஷ் வந்து ஒளிச்சு வச்சிருக்கீங்க. எஸ்ஆர்எம் குட்டி எடுத்தோம் ப்ரோ இந்த வாட்டி. ஒரு டிஃபரெண்டா கொண்டு வரணும் அப்படின்றதால எஸ்ஆர்எம் குட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஜுவனல் சைஸ் பார்ட்டிஷன் சைஸ் கொண்டு வந்தோம். ஓகே. இது ஒரு F2 கேம்ஃபா இது. ஓகே. ரொம்ப டார்க் டோனா இருக்கு. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா அது ஒயிட் ஷேட் pearls வரும். ரெட்ல ஃப்ரண்ட்ல ஹெட் வந்து ரெட் வரும். உங்களுக்கு ஸ்வாம் பெட் மாதிரி வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸ்வாம் பெட்னா என்ன மாதிரி ப்ரோ? ஃப்ரண்ட்ல வரும் ஸ்பானட்னா. ஸ்பானட். ஓகே. ஃப்ரண்ட்ல வரும். ஆனா இந்த ஃபிஷ் நான் இப்ப எடுத்த காம்பாஸ் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஃபார்ம்ல இருந்துதான். ஓகே. இந்த ஃபார்முடைய ஜெனடிக்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெய்ல் வந்து எல்லாமே திக் டெய்ல். ஓகே. இங்க இருந்து நல்லா திக்கா போகுது. கண்டிப்பா. அதுக்கு எதனா நேம் இருக்கா? ஃபேன் டெயில் அந்த மாதிரி? ஃபேன் டெயில் சொல்லுவாங்க, பீகாக் டெயில்னு சொல்லுவாங்க. ஓகே. டெயில பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப கம்ப்ளீட்டா ராப்டா இருந்தா மட்டும் போதும். இது ஆல்ரெடி ஒருத்தர் புக் பண்ணிருக்காங்க, சென்னை கஸ்டமர் தான். அவர் வந்து 1 month 1.5 month ஃபாலோ பண்ணிருந்தாரு. ஓகே. சோ ஒரு இதனா தாய் போனப்போ செலக்ட் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னோடனே அவர் நம்ம போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸும் போட்டு வச்சிருந்தாரு. ஓகே. சரி சார் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவருக்கு காமிச்சது. இது ஒண்ணு அவருக்கு அங்க இருந்தே அப்ப எடுத்துட்டு வந்தது. ஆமா, எடுத்துட்டு வந்தது. சோ இதுக்காண்டி டேங்க் 5 feetல ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. இந்த ஃபிஷ் என்கிட்ட இன்னும் ஒரு 1 week இல்ல 2 weeks கிட்ட என்கிட்ட இருக்கும். ஓகே. சோ அவர் இன்னும் க்ரூம் ஆல்ரெடி நல்லா செட்டில் ஆயிருக்கு. செட்டில் ஆயி கலர் மட்டும் இன்னும் வரல ப்ரோ. ஆக்சுவலா இன்னும் டார்க் ரெட் கலர். ஓ அப்படியா? ஓகே. உங்களுக்கு அந்த pearl markingsல இருந்து அந்த கலர் டார்க்கா இருக்கும் நல்லா. இல்ல இப்ப நான் நினைச்ச கையில பிடிச்சதுனால தான் இந்த ரெட்லாம் தெரிய மாட்டேது. இருக்கலாம் ப்ரோ. பட் ஆனா கொஞ்சம் கலர் இன்னும் வரணுமா இருக்கு. வரணும். ஓகே. இவங்களுக்கு இதுதான் ப்ரோ நம்ம காம்ஃபா குவாலிட்டி. ஓகே. ஒரு பீசஸும் பெர்ஃபெக்ட்டா பெக்யூலரா ஒரு அனாட்டமி பார்த்து தான் எடுப்போம். இப்போ எந்த ஒரு இடத்துலயும் வந்து இந்த ஃபிஷ் அந்த ஒரு பாயிண்ட்ல மைனஸ் ஆயிடக்கூடாது. அதோட பாடியில இருந்து, டெய்ல இருந்து, பேர்ல்ஸ்ல இருந்து, கலரேஷன்ல இருந்து, அதோடைய பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்து இட் ஹஸ் டு பி லைக் டாப் நாட்ச். ஓகே. இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. இதுதான் நம்ம குவாலிட்டி. சரி ப்ரோ. சார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல கஸ்டமர்ஸ் கிடைக்காதா, இந்த மாதிரி தான் கிடைக்குமா அப்படின்லாம் இல்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கஸ்டமர்ஸ்க்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆரம்ப விலைனா எவ்வளவு சொல்வீங்க? இப்போ காம்பாஸ் பொறுத்த வரைக்கும் 4.5 3.5 கூட ஸ்டார்ட் ஆகுது. குவாலிட்டி வைஸ் பொறுத்து அவங்களுக்கு எந்த குவாலிட்டினா காமிச்சிருவோம். அவங்களுடைய செலக்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அது மேல எடுத்துக்கலாம். இல்ல காம்ஃபா குட்டி வேணும்ன்றவங்க வந்து காம்ஃபா பேபிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 120-150 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 12 டோன் தான். இன்னும் கலெக்ஷன் இன்னும் என்ஹான்ஸ் ஆகணும். ஓகே. ஸோ கலர்னு என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. இதுவும் அதே சேம் ஃபார்ம்ல தான் கொண்டு வந்தேன். ஓகே. ஃப்ரண்ட்ல மார்க்கிங் காட்டுங்க. ஓகே. கொஞ்சம் இதெல்லாம் நல்ல ஐ இருக்கிற ஃபிஷ். ஓகே. ஸோ லிப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் லெவல் பெர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு கலரேஷனும் உங்களோட ஹம்ப் இன்னும் க்ரோ ஆகும். ஹம்ப் லைட்டா இங்க ஸ்ட்ரிங்கா இருக்கிறது தெரியுது. ஓகே. சோ ஹம்ப் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஹம்ப் தான இருக்கு. ஆமா, ஆக்சுவலா இது இன்னும் நல்ல ஹெட் இருக்கிற ஃபிஷ் ப்ரோ. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கிற ஃபிஷ். நான் சொன்ன மாதிரி அந்த டெயில் பாருங்க. இது ராப் தானே? ஆமா, இப்படிதான் பார்த்து வாங்கணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து வெறும் ஹெட் மட்டும் பெர்ஃபெக்ஷன்ல பார்த்து வாங்கினீங்கன்னா வண்டி ஃபிஷ் வந்து
உங்களுக்கு கலரேஷன் இது பேர்லிங்ஸ்ல அடிபட்டுரும், இல்லைன்னா மார்க்கிங்ஸ்ல அடிபட்டுரும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு குவாலிட்டியில அடிபட்டுரும். ஓகே, ப்ராப்பரா வந்து உங்களுக்கு இந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். கேம்பஸ் எதை எடுத்தாலுமே சரி. ஓகே ஓகே. நான் சும்மா லுக் லைக் எடுக்கிறேன் அப்படின்னா அது உங்க விருப்பம். ஜிபி காம்ஃபாவோ ப்ரோ, இது பெர்ஃபெக்ட்டா F2 ஜிபி காம்ஃபா ஒயிட் ஐ. ஓகே. டெயில், ஃபேன் டெயில், பிகாக் டெயில், எந்த டெயில் வேணா சொல்லுங்க. நான் ராப் டெயில் இது. அவ்வளவு நல்லா இருக்கே மார்க்கிங் ப்ரோ. ஒன்னொன்னும் செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ப்ரோ. இது பயங்கரமான ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்குது. ஓகே. டெயில் டிப் வரைக்கும் உங்களுக்கு அந்த கலரேஷன் தெரியும். ஹெட் இன்னும் போய் பம்ப் ஆகணும். கலரேஷன் இன்னும் கொஞ்சம் வரணும். ஃப்ரண்ட்ல காட்டுங்க. நோஸ் பல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அடா, சொன்னீங்க ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னே அதை செதுக்கி வச்சதே எனக்கு தெரியுது. பயங்கரமா இருக்கு. பயங்கரமான கேம்ஃபா ப்ரோ இது. ஓகே. ஃபுல்லா ஃபேட் ஆயிருக்கலாம். கம்ப்ளீட்டா ஃபேட் ஆகி பெர்ஃபெக்ட்டா நிக்குது. ஸோ யாராவது வேணும்ன்றவங்க ஜிபி பார்த்துட்டு இருக்கோங்க, கன்ஃபார்மா நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த சைட்ல பாருங்களேன், டிஸ்கஸ் வர மாதிரியே கலரேஷன் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன்ஸ் வந்துருக்கும். பிரைசிங் எந்த மாதிரி வரும் ப்ரோ? இது ஃபிஷ்ஷோட பிரைசிங் வந்து இன்னொரு 1 வீக்ல டிசைட் பண்ணிடுவோம் ப்ரோ. கொஞ்சம் பொட்டன்ஷியல் வரணும். ஓகே. பொட்டன்ஷியல் வந்த பேரு இன்னும் கொஞ்சம் ஹென்டல் ஹம்ப் கொஞ்சம் பம்ப் ஆகணும். ஓகே. இது டாப் கிரேடா இருக்கு. கம்பல்சரி டாப் கிரேட் ஜிபிஸ் வந்து என்ன மாதிரி பிரைசிங்ல இருக்கும்? டாப் கிரேட் ஜிபிஸ் எல்லாம் ஜிபி ஜுவனைல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஜுவனைல்லாம் வந்து ஒரு 6-7 ஸ்டார்ட் ஆகும். பட் இதுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனது. கண்டிப்பா கொஞ்சம் காம்படிஷன் கிரேட்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. காம்படிஷன் குவாலிட்டி எல்லாமே இருக்கிற ஃபிஷ் எல்லாமே காம்படிஷன் கிரேட் தான் சொல்லலாம். ஓகே. சின்ன ஃபிஷ் தான் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. வளர்ந்தா டர்ன் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் பிளேல ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு சில ஃபிஷஸ் வந்து இது இப்படி டர்ன் ஆச்சா, இப்படி இந்த ஃபிஷ் இப்படி டர்ன் ஆயிருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கே வந்துடும். இப்படி கொடுத்த கேம்ஃபா ப்ரோ அது. ஓகே. ஒரு கேம்ஃபா இப்படி கொடுத்தேன் நான் ஜுவனல் சைஸ்ல. ஓகே. நல்ல பல் மார்க்கிங்ஸ் இருந்துச்சு. ஸோ கஸ்டமர் பிளேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் டே இப்படி இருந்துச்சு. கஸ்டமர் பேரோட படிச்சுக்கலாம். ஒரு ஜம்ஷீர்னு சொல்லிட்டு. ஓகே. சென்னை கஸ்டமர். ஃபர்ஸ்ட் டே ஒரு டேங்க்ல போனப்ப இருந்துச்சு. ஓகே. ஓகேங்களா? அப்பா, கஸ்டமர் வீட்டுல லைட்டோ எடிட்டிங்கோ இல்ல வேற சேச்சுரேஷன் லைட்டோ இல்ல. இது நீங்க போன்ல பிளே பண்ற வீடியோ அது. ஓகே. ப்ராமினெண்டா சேம் ஒயிட் ஐஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸ்டாவே மாறிடுச்சு. கண்டிப்பா. இப்ப இது மட்டும் இல்ல ப்ரோ, நான் ஒரு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் நான் கஸ்டமர்ஸுக்கு நான் வீடியோஸ் போடுவேன். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லயே ஆகட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு ஃபிஷ். சேலுக்கு இல்ல, இதை நான் வந்து நானே இந்த மாதிரி க்ரூம் பண்ணலான்னு இருக்கேன். ஹெட் போர்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே. இந்த காம்ஃபர்ட் ஹெட் போர்ஷன் வந்து சைட்ல முன்னாடி ஃப்ரண்ட்ல டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஷேப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஷேப் ஃப்ரண்ட்ல வந்த மாதிரி இருக்கும். ஆமா. உங்களுக்கு இதே மாதிரி இந்த சைஸ்ல தான் ஒரு கேம்ஃபா நான் மும்பை கஸ்டமருக்கு கொடுத்தேன். ஓகே. அவருக்கு வாங்கும் போது நான் ட்ரஸ்டே இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், வாங்கி அப்புறமேட்டு அது பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இந்த போர்ஷன்ல பாருங்க. பாக்குறீங்களா? ஆமா. இப்ப இந்த காம்ஃபா நானே வச்சுக்க போறேன், நானே தான் க்ரூம் பண்ண போறேன். ஓகே. இது நாட் ஃபார் சேல். பட் இதோட நல்ல கம்ஃபாஸிங் இருக்குல்ல. என்ன ரீசன்? இந்த ரீசனுக்கு நான் இப்ப அவுட்கம் காமிக்கிறேன். இந்த சைஸ்ல தான் அந்த கம்ஃபா சேம் ஃபார்ம்ல இருந்து நான் ஒரு 9 months பேக் ஒரு ஃபிஷ் கஸ்டமருக்கு கொடுத்தேன், மும்பை கஸ்டமருக்கு. ஓகே. அந்த ஃபிஷ்ஷோட வீடியோ தான் இது. நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணணும், ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி சைடு ஹம்ப் இருக்குல்ல, நான் அதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓகே. கஸ்டமர் அப்டேட் பண்ணிட்டு யார் வேணா போய் இந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். ஓகே. சேம் ஹெட் போர்ஷன், சேம் கலர், சேம் ஒயிட் ஆகி என்கிட்ட இத்தனை மாசம் கழிச்சு இப்போ பிக் பண்ணி வந்திருக்கேன். சோ இதை நம்மளே வளர்த்து பார்ப்போம் இவரை அப்படின்றதுனால இதை நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ண காம்ஃபாஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு அப்லோட் அப்படியே போட்டிருக்கோம். வீடியோஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கன்னு. இந்த காம்ஃபா வந்து ஆல்ரெடி மதுரையில ஒருத்தர் கெவின்னு சொல்லிட்டு புக் பண்ணிருக்காரு, கவின் ராஜ் அப்படின்னு. ஓகே. இதுக்கு நான் லைட் போட்டு காமிக்கிறேன். இந்த லைட்ல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அது கிளேர்ல ஒரு மாதிரி தெரிய மாட்டேன். ஸோ ஒயிட் லைட் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பேர்ல் மார்க்கிங்ஸ் தெரியும். இது நல்ல ஹம்ப் வந்து மான்ஸ்டர் காக் மாதிரி ஃப்ரண்ட்ல வரும் உங்களுக்கு, ஹம்ப் ஹேமர் மாதிரி. ஓகே. நல்ல ராப் டெயில்டா இருக்கும். நோஸ் மேல கூட மார்க்கிங்ஸ் இருக்கும் ப்ரோ இதுக்கு. ஓகே. ஃபுல் நோஸ் மேல். ஓகே. ஆமா, நோஸ் மேல கூட மார்க்கிங்ஸ் இருக்கும். ஃபிஷ்ஷோட இன்டென்ஸ் கலரேஷன்ஸும் அந்த பேர்ல் மார்க்கிங்ஸ் தான் நல்லா இருக்கும். பிளஸ் ராப் டெயில் அதே மாதிரி நான் சொன்ன எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது பெரும்பாலும் வந்து ஃப்ரண்ட்ல வர மாதிரி இருக்கும், மாதிரி ஹேமர் காக் மாதிரி வரும். இது டுவெல் டோன் வருமா, ரெட் கம் ஃபால் வருமா? ப்ரோ ரெட் அண்ட் டுவெல்ல தான் வரும். பட் ஆனா பேர்ல் டாமினேட்டடா இருக்கும். உங்களுக்கு பேர்ல்ஸ் டாமினேட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கு கலரேஷன் வந்து எடுத்து தெரியாது, பெருசா தெரியாது. ஆமா, கொஞ்சம் இது க்ரோ ஆகி ப்ராட் ஆகும்போது தான் அதோடைய கலரேஷனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெளியே தெரியும். பட் அட் சேம் டைம் அதோடைய ஹம்ப் போர்ஷன்ல அந்த ஹம்ப்ல வந்து நல்லா உங்களுக்கு ஹெட் ஆக்சுவலி சுருங்கி இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு.
இந்த ஒரு கிளைமேட் பெங்களூர் கிளைமேட் உங்களுக்கு இது ரொம்ப சில்டா இருக்கு ப்ரோ. இது F2 கேம்ஃபா. இது ஓகே, நல்ல கலரேஷன், டுவெல் டோனு, ஒயிட் ஐ கேம்ஃபா. கையில பிடிச்ச உடனே பிளாக் ஆயிடுச்சு. நல்ல ஹம்ப் இருந்தது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஏன்னா இப்போ குவாரண்டைன்ல இருக்கு. இன்னைக்கு பேக்கிங் பண்ணணும் இந்த ஃபிஷ்ஷை. ஓகே. ஸோ இது வாசன்ற ஈரோட்ல ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஈரோடு. ஆமா, அவரும் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு நம்மளுக்காக. இப்போ புதுசா ஒரு இன்னொரு வீடு கட்டிருக்கும் ப்ரோ, அதுக்கு டிஸ்பிளே பீஸ் மாதிரி வேணும் ப்ரோ ஒண்ணுன்னு ரொம்பவே கேட்டுட்டு இருந்தாரு. ஓகே. இந்த ஃபிட்ஸ் எல்லாம் பாருங்க, ட்ரிம் பண்ணல. அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் ட்ரிம் பண்ண அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க, ரேப்டா இருக்கிறதும் போதும் நம்மளுக்கு அப்படின்னு. அவங்களும் அதை அப்படியே சரி சார் ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. இதோட கலரேஷன் வந்து கொஞ்சம் குவாரண்டைன்ல இருந்ததுனால ஃபீட் ஸ்டாப் பண்றதுனால அது கொஞ்சம் டல்லா இருக்கு. நல்லா இருக்கு நான் பாக்க. கொஞ்சம் நல்ல 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 ஃபிஷ் தான் ப்ரோ. ஃபிளேர் பண்ணும்போது ரொம்ப அருமையா தெரிஞ்சிச்சு இந்த ஃபிஷ் எல்லாமே. ஓகே ஓகே. ஜிபி கம்ஃபால ப்ரோ. ஜிபி கம்ஃபா ப்ரோ. இந்த பிளாக் ஷேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷேட் ஆகணும். ஓகே, பட் ஃபேட் ஆயிரும்ல. ஆயிடும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ் மேல பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, கம்மி ஆயிடுச்சு. வீடியோ ரொம்ப பெருசா தெரியல, கம்மியா தான் இருக்கு. அப்பயே சொன்ன மாதிரி எதுக்கு நம்ம பிரீடர்ஸ் பேர்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றதில்ல அப்படின்னா, நம்ம போய் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஹேண்ட் பிக் பண்ணி கொண்டு வரோம். ஓகே. ஸோ அதை வந்து நிறைய பேர் டேப் பண்ணி இல்லை எடுத்துருவாங்க, இல்லைனா வந்து நம்மளுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்காத மாதிரி ஆயிடும். பிகாஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் வர வர அவங்களும் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். ஸோ நிறைய சேல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து டிஸ்க்ளோஸ் பண்றதில்ல. பட் தென் குவாலிட்டி வைஸ் கஸ்டமர்ஸ்க்கு இப்போ யாருக்கும் எந்த ஃபார்முக்கு வரதெல்லாம் முக்கியம் இல்லை, குவாலிட்டி மட்டும் இருந்தா போதுன்னு இருக்காங்க. ஸோ அதை வெறும் குவாலிட்டி காம்பாஸ் மட்டும் அப்படியே காமிச்சிருக்கேன். இப்ப ஜிபி கம்பாஸ் பண்றாங்களே, அதே ஃபார்ம்ல வந்து நார்மல் F2s அங்க பண்றாங்க. ஆமா, மிக்சரா தான் பண்றாங்க. ஜிபி கம்பாக்குன்னு தனியா ஃபார்ம் இல்ல ஜிபி ஸ்ட்ரெயின் பண்றவங்க சில பேர் இருக்காங்க. தனியா ஜிபி மட்டும் பண்றவங்க, இல்ல ஜிபி வெரைட்டிஸ்ல பண்றவங்க, வீசா வெரைட்டிஸ் பண்றவங்க, அவங்க செப்பரேட் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. பட் யூசுவலா காம்பான்னு பண்ணும்போது, ஏன்னா இப்ப அவங்க கிட்ட வந்து மினிமம் வந்து ப்ரொடக்ஷனே ஒரு 2000-3000 குட்டி இருக்கும். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது இப்ப இந்தியா பாத்திருக்கோம், நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். தாய்லாந்து நம்ம வந்து இட்ஸ் குளோபல் மார்க்கெட். அவங்க வந்து பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்புவாங்க, மெக்சிகோக்கு அனுப்புவாங்க, சைனாக்கு அனுப்புவாங்க, எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் அதே மாதிரி இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ நல்லா தான். பட் நம்மளுக்கு வந்து ஒன்லி இந்தியன் மார்க்கெட் மட்டும் தானே. இப்போ நம்ம வேற எங்கேயோ அனுப்புறதோ, பட் ஆனால் வேற கண்ட்ரீஸ்க்கு அனுப்பணும்னா வேற அங்கிருந்தே பேக் பண்ணி தான் அனுப்ப முடியும், தாய்லாந்துல இருந்து. ஆமா. இது ப்ரோ F2 தான் ப்ரோ. இதுவும் F2 நல்ல டுவெல் டோன் காம்பா. ரெட் ஷேட் அது டெயில் வரைக்கும் இருக்கும் பாருங்க. ஓகே. இது ஹேமகாக் ஃப்ரண்ட்ல வரும் தான். இப்போ நீங்க பாக்குற கேம்பஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் 90% அவைலபிள் இருக்கிறது தான். ஒரு சில ஃபிஷஸ் தான் புக் ஆயிருக்கு. வேணும்ன்றங்க இதை தாண்டி இதே மாதிரி நிறைய ஃபிஷஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு ரஃபா இந்த மாதிரி ஒரு போட்டோ இந்த மாதிரி அனுப்பிட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஆமா, சரி ப்ரோ. இப்போ அடுத்த ஒரு கிங் காம்ஃபானா என்னன்னு பார்ப்போம் வாங்க. கிங் கம்ஃபா. ஓகே. இது உங்களோட கிங் கம்ஃபாவா? ஆமா ப்ரோ. பயங்கரமான மான்ஸ்டர் காக்கா இருக்கு. சரியான மான்ஸ்டர் காக் ப்ரோ இது. ஓகே. நம்ம இது ப்ரீ ஆர்டர் பேஸ்ல தான் புக் பண்ணி எடுத்தோம். ஓகே ஓகே. இது வந்து ஆல்ரெடி கஸ்டமர் துபாயில இருக்காரு. அவர் இந்தியாவுக்கு வரதுக்கு இன்னும் ஒரு 2 months ஆகுமா. ஓகே. சோ வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறாருமா? ஆமா, வந்த அப்புறம் எடுத்துக்கிறாராம். நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னுட்டாரு. ஓகே. அது வரைக்கும் ஸ்பெஷல் க்ரூமிங். அது வரைக்கும் ஸ்பெஷல் க்ரூமிங் தலைவருக்கு. ஓகே. இது எதுக்கு கிங் காம்ஃபா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். ஓகே. அதோடைய நான் சொன்ன இவ்வளவு தூரம் நான் சொன்னது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஃபிஷ்ல இருக்கும். ஓகே ஓகே. இது பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹம்ப் பெருசா இருக்கறனால ரொம்ப மெச்சூரா பெரிய மீன் மாதிரி வீடியோல தெரியுது. இதோட சைஸ் என்னன்னு சொல்லிருங்க ப்ரோ. எக்ஸாக்ட்டா ஒரு 7.5 to 8 inches தான் ப்ரோ இருக்கும். ஓகே. சின்ன ஃபிஷ் தான், ரொம்ப சின்ன ஃபிஷ் தான். இப்போ கையை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபிஷ் தான். நான் அதை இந்த இவ்வளவுதான் ப்ரோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 7 inch இல்ல 6.5 inch அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கு. நீங்களே அதிகமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. ஓகே. சோ நான் சொன்ன எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ராப் டெயில், அந்த ஹம்ப், சோ இதை எதுக்கு கிங், இதுக்கு மேல இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்ல. ஓகே. நல்ல ஹம்ப் வந்திருக்கு, சைசிங் மட்டும் தான். சோ இதுல வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்து இது ஃபிக்ஸ்டா இருக்கும்போது கண்டிப்பாவே சொல்ல இது ஒரு நல்ல ஒரு சாம்பியன் குவாலிட்டி அப்படின்னு. ஓகே. இந்த கம்ஃபால நான் எல்லோ ஷேட், ஆக்சுவலி எல்லோ பேஸ் இது. ஓகே. அந்த பேஸ் தெரியுது, அத மார்க்கிங் டாமினேட் பண்ணிருக்கனால இல்ல? ஆமா, தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபிஷ்ல ராப் டெயில் பாருங்க. ஓகே. நம்மளது ஹெட்டும் இருக்கு. ஓகே. நமக்கு வேணுமா இருக்க ராப் டெயிலும் இருக்கு. ஃப்ரண்ட்ல காட்டுங்க. இருடா ஓடாத. நான் ஏன் ஃப்ரண்ட்ல அடிக்கடி கேக்குறேன்னா ப்ரோ, ஃப்ரண்ட் மார்க்கிங் தான் நிறைய மிஸ் ஆகுது, அதனால. ஓகே ஓகே. இவங்களுக்கு நோஸ்ல கூட மார்க்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நல்லாவே மார்க்கிங்ஸ் இருக்கிற கேம்ஃபா இது. ஓகே. இன்னும் புக்கிங் ஆகல, க்ரூமிங்ல தான் இருக்காப்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தங்கம் மாதிரி சொல்லலாம் ப்ரோ. எவ்வளவு நாள் ஹோல்ட் ஆகி நீங்க க்ரூப் பண்றீங்களோ ஒரு வேல்யூ அதிகம் தானே? ஆமா ப்ரோ. ஒரு சிலது தங்கம் பித்திலியாவோட ஆயிடும்.
ரிசல்ட் வரல அப்படின்னா ஓகே நம்ம ரிசல்ட் வர ஃபிஷ்ஷுக்கு டைம் கொடுத்து இப்ப இந்த ஃபிஷ் இருக்குதுங்களா இதெல்லாம் டைம் கொடுத்து நம்ம ஆரமா நம்ம ரெடி பண்ணும்போது அதோடைய ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல ஓகே இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல மவுத் பாருங்க நல்லா பேபி ஃபிஷ். இப்ப இந்த சின்ன பத்தி கேட்பாங்க, இது ஃபேட் அக்யூமுலேஷன் ப்ரோ. ஸோ ப்ராப்பரா இது இவங்களுக்கு வந்து க்ரூமிங் ஸ்பேஸ் கொடுத்து நல்லா க்ரூம் பண்ணும்போது அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடும். இப்போ ஃபீடிங் குறைச்சோம் அப்படின்னா இங்க ஆமா இது ஃபேட் அக்யூமுலேஷன் தானே. ஓகே சோ நம்ம ஃபீடிங் குறைச்சுன்னு இல்ல, அதுக்கு ஒரு ப்ராப்பரான க்ரூமிங் ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. ஸ்பேஸ் கொடுத்து நல்லா கொஞ்சம் க்ரூமிங்கான டைம் கொடுத்தோம்னா பர்ஃபெக்ட்டா க்ரூம் ஆயிடும். ஸ்பேஸ் கொடுக்கிறது நீங்க சொல்றது வச்சு பார்த்தா எக்ஸர்சைஸ் மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா அது மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. இந்த டெயில் பாருங்க, இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் பர்ஃபெக்ட்டா ரேப் ஆயிருக்கிற டெயில். அந்த கேப்பே தெரியாது, அந்த டெயில் போன்ல கேப்பே வராது உங்களுக்கு. டெயில் போன்ல கேப் இருந்து கொஞ்சம் எலாங்கேட்டடா போகும்போது தான் அதோடைய டெயில் போர்ஷன்ல மீன் தோத்துறது. மத்தபடி எல்லாம் இதுல நீங்க பேசுறது எதுவுமே இல்லை. ஸோ காம்பாஸ் வேணுன்றவங்க கண்டிப்பா அட் த சேம் டைம் இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா கிடைக்கும், இல்லாதப்ப டைம் பண்ணி வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அந்த காம்பாஸ் கையில பிடிச்சி காமிச்சிடுறேன் ப்ரோ. ப்ரோ இப்போ இதே ஃபிஷ்ஷை வந்து நான் டேங்க்ல சுத்திட்டு இருந்துச்சு, அப்ப வீடியோ எடுத்தேன். ஆமா அப்ப பாக்குறதுக்கும் இப்ப நீங்க கையில பிடிச்சி காட்டுறப்ப ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. அது என்ன காரணம்? அது ப்ரோ அது டெம்பர்மெண்ட் காமிக்குது ப்ரோ. அது அப்படியே ஸ்ட்ரெஸ்ல ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஓகே சோ ஃப்ரண்ட்ல புடிச்சு காமிக்கும் போது அதோட டெம்பர்மெண்ட் காமிக்குது. அது டெம்பர்மெண்ட்னா கோவம் சொல்றீங்க? ஆமா அக்ரெசிவ்னஸ். சோ இப்போ கொஞ்சம் லேட்டா ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா அந்த ஸ்ட்ரெஸ் பேண்ட் தெரியுது உங்களுக்கு, அந்த பிளாக் லைன்ஸ். இந்த ஃபிஷ்ஷோட ஹெட் போர்ஷன் மட்டும் பாருங்க, நம்மளுக்கு இது ஃப்ரண்ட் ஃபாலிங் மாதிரி வரும். ஓகே கம்ப்ளீட்டா. இந்த ஃபிஷ்ல ரெட்னஸ் கம்மி தான், ரொம்ப கம்மி. கம்ப்ளீட்டா எல்லோ டாமினேட்டட் ஃபிஷ் இது. கம்ப்ளீட்டா எல்லோ டாமினேட்டட், ஸ்லைட் எல்லோ டாமினேட்டட். இது ஓகே டெயில் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இதுல. ஓகே சோ நல்லாவே F2 கேம்ஃபா, இதுவும் F2 கேம்ஃபா தான். அடுத்து ஒருத்தர் நல்ல ஹெட்டோட இருப்பாரு, பின்னொருத்தர் மாஸ்டர் காகனே சொல்லலாம் போலயே. சொல்லலாம் ப்ரோ கண்டிப்பா. எல்லோ ஷேடு எக்ஸாக்ட்டா வந்துட்டு இருக்கு லைட்டா. ஓகே சோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது ரிகவர் ஆகிடும். இது வந்து ஃப்ரண்ட்ல வரும் ப்ரோ இந்த ஹெட். ஓகே ஃப்ரண்ட் ஹேமர் காக் தானே? ஹேமர் காக் தான் ப்ரோ. உங்களுக்கு தெரியும் போது ஹேமர் காக்ல எல்லாத்துக்குமே இப்ப ஃப்ரண்ட்ல வராதுங்களா ப்ரோ? ஹேமர் காக்ன்றது ஒரு சிலது நின்னுடும் ப்ரோ, இப்படியே தான் க்ரோ ஆகும். ஒரு சில ஃப்ரண்ட் ஃபாலிங்கா வராது, ரொம்ப ஃப்ரண்ட் ஃபாலிங்கா வராது. ஓகே ஓகே சோ ஃப்ரண்ட் ஃபாலிங் வரது ஸ்வாம். அத சொல்லி ஒரு வீடியோல இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, நம்ம குமரேஷ் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸ்வாம் ஹெட்னா எப்படி இருக்கும், ஹேமர் காக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ஃபுல்லா கம்ப்ளீட்டா வராது. பை சான்ஸ் சம்டைம்ஸ் நல்ல புரோட்டீன் இருந்து லைனேஜ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும். ஓகே ஓகே அதோட ஹெட் போர்ஷன் அப்ப சேஞ்ச் ஆகும். சரிங்க ப்ரோ. காம்ஃபா பொறுத்த வரைக்கும் மேனேஜ் ப்ரோ சேஞ்ச் ஆகணும். ஓரளவு கம்ஃபா பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. வீடியோ லென்த் எங்கேயோ போயிடுச்சு. எஸ்ஆர்டிக்கு போயிடலாமா ப்ரோ? எஸ்ஆர்டிஸ்ல வந்து நார்மல் எஸ்ஆர்டிஸ் எதுவுமே இல்ல. எல்லாமே நம்ம ஹேண்ட் பிக் பண்ண ஃபிஷஸ். என்ன பெருசா பிக் பண்ணிருப்போம் அப்படின்னா எல்லாமே வந்து டுவல் டோன் ஷேட்ஸ்ல வரும். ஒரு சிலது எஃப் ஜெனரேஷன்ஸ், இந்த F4 F5 அப்படின்னு பண்ணீங்களா, அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு சில ஃபிஷஸ்ல அப்படியே இருக்கும். அதாவது கம்ஃபா லைன்ல F5 F6 அந்த மாதிரி ஒரு லைனேஜ்ல கூட வந்திருக்கிற ஃபிஷஸ் எப்படி இருக்குமோ அதோட ரெசம்பிளன்ஸ் அப்படியே இருக்கும் இதுல. ஓகே மவுத்ல இருந்து, டெய்ல இருந்து, கலரேஷன்ல இருந்து, கலர் பேட்டர்ன்ல இருந்து ஒரு சில ஃபிஷ் நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி இப்ப காமிக்கிறேன். எல்லாமே ஷூட் பண்ண முடியாது. இங்க ஒரு ஆல்மோஸ்ட் கம்ஃபாவை சேர்த்து ஒரு 150 ஃப்ளோரன்ஸ் 130 ஃப்ளோரன்ஸ் இருக்கு. சோ நம்மளுக்கு எல்லாமே காமிக்க முடியாது. ஒரு எத்தனை மினிட் காட்டலாம்? ஒரு 10 மினிட் காட்டலாமா? ஒரு 10-15 மினிட்ஸ் ஃபிஷஸ் காமிக்கலாம். சீக்கிரம் புக் பண்றவங்க கிடைச்சிரும். அதனால புக் பண்றதுனால ஃபோர்ஸ் பண்ணல, இருக்கிற ஃபிஷ்ஷை பிக் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். ஜென்ரலா எஸ்ஆர்டினா ரெட் அண்ட் ஹெட் அப்படிதான் இருந்தது கான்செப்ட். ஓகே சோ இப்போ இந்த ஃபிஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா வந்து ஷோ கிரேடுக்கு நீங்க ஈஸியா போடலாம். ஓகே இது சன்கனைஸ் இருக்கும் இதுக்கு? ஆமா ப்ரோ. இந்த வாட்டி பண்ற மேக்ஸிமம் ஃபிஷஸ்க்கு சன்கனைஸ். அத நான் கையில பிடிச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே ஆமா ப்ரோ. பெரும்பாலும் சன்கனைஸா? சன்கனைஸ் கம்ஃபாஸ்க்கு தான் வரும். இல்ல ப்ரோ, எஸ்ஆர்டி பீஜா லைன்ல இருந்து வரக்கூடியது தானே சன்கனைஸ் ப்ரோ. நீங்க எஸ்ஆர்டிஸ்லயும் நிறைய வரும் ப்ரோ. அப்படிங்களா? ஓகே நான் பார்த்தேன். ஹம்ப் போர்ஷனை பாருங்க. ஓகே கண்ணும் பாருங்க, பேர்ல் மார்க்கிங்ஸ். சின்ன மட்டும் தனியா ஆடுது. ஆமா ப்ரோ, புரோட்டீன் நிறைய இருக்கும் இல்லீங்களா? இல்ல அது பார்க்க நல்லா இருக்கு, அழகா. ஃபிஷ் வந்து காமெடியா இருக்கு சின்ன ஆடுறது பார்க்க. ரொம்ப ஹார்டா ஹேண்டில் பண்ண கூடாது ப்ரோ, மைல்டா தான் பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் ஃபிஷஸ் எல்லாமே. இது அடுத்த ஃபிஷ் பாருங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோ ஷேட் இந்த கம்ஃபா, இந்த சாரி எஸ்ஆர்டிஸ் கொஞ்சம் டுவல் டோன் மாதிரி வருது. மேக்ஸிமம் டார்க் டுவல் டோன் தான். இந்த ஷேட் இன்னும் போக இன்க்ரீஸ் ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். ஓகே சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில பீஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட. இவன் நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபிட்டா வச்சிருக்க மாதிரி ஃபிட்டா இருக்கான்ல? ஃபிட்டா இருக்கான். இந்த கலர்ல இங்க இருந்து பாருங்க, நல்லா எல்லோ ஷேட் டார்க்கா இருக்கு. வீடியோல பார்த்து டைரக்டா பாக்குறதுக்கு இன்னும் டார்க்கா தெரியும் உங்களுக்கு. ஓகே
நல்ல போர்ஷன் ஆஃப் ஹெட். உங்களுக்கு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஷேட் கரெக்டா தெரியும். ஓகே. தக்காளி மண்டை கண்டிப்பா இதெல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் சைனீஸ் செக்மெண்ட் ப்ரோ. ஓகே. அதாவது இந்தியாவில் வாங்க மாட்டாங்களான்னு இல்லை, இது நிறைய அவங்க வந்து அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி எடுத்துருவாங்க சைனால. ஆமா. சைனீஸ் மார்க்கெட் நிறைய டாமினன்ட் இருக்கு ப்ரோ தாய்லாந்துல. ஓகே. நல்ல ஃபிஷஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்டே புக் பண்ணிடுறாங்க நிறைய ஃபார்ம்ஸ்ல. ஓகே. இப்போ அதே தான் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்தியா மார்க்கெட்ல நல்ல ஃபிஷ்ல புக் பண்ணி எடுத்துறாங்கன்னு. இப்போ ப்ரோ ஆக்சுவலா ஜென்ரலாவே இந்த ஃபிஷ் சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. மெஜாரிட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்து நல்லா இருக்கிற ஃபிஷ் நிறைய டாப் பீடர்ஸ்ல வந்து அவங்க புக் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்ல. சோ நல்ல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியல. ஆமா எடுத்துருவாங்க. நம்ம கொடுத்து எடுக்க முடியாதுன்னு தெரியல ப்ரோ. பட் ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 150-200 ஃபிஷஸ் வால்யூம் எடுக்கணும். ஓகே. இப்ப 200 ஃபிஷஸும் நம்ம அவ்வளோ ஹை பட்ஜெட் போட்டு எடுக்கும்போது மூவ் ஆகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரைஸுக்கு ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க, குவான்டிட்டி கொடுத்துறன்ற போது மார்க்கெட் வந்து அவங்க பக்கம் தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டா பாக்ஸ் பாடி வரும் ப்ரோ. ஓகே. பாக்ஸ் பாடி வரும். இதுவும் சங்கனைஸ் தான். இந்த கண்ணு பாருங்க எவ்வளவு உள்ள போயிருக்கும். நல்ல சங்கனைஸ். ஜாஸ்ல நல்ல மார்க்கிங்ஸ் இருக்கும். ஓகே. ஆனா ஆக்சுவலா வீடியோல வந்து சன்கனைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிய மாட்டேது. பட் டேட்டா பார்க்கும்போது ரொம்ப எவிடென்ட்டா தெரியும் நமக்கு. பயங்கரமா இருக்கு அந்த சன்கனைஸ். அதாவது எனக்கு புதுசா இருக்கு இந்த மாதிரி எஸ்ஆர்டில பாக்குறது. ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கோம் ப்ரோ. பாத்துருக்கோம், எடுத்துருக்கோம். யூசுவல் தான். அப்ப இது யூசுவல் தான். பட் இதுன்னு நம்ம பர்டிகுலரா பார்த்து எடுக்கும் போது இந்த வாட்டி போன டேட்டா போனோம் இல்லீங்களா? சோ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதால நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே. ஓகே. நீங்க ஃப்ளவரான்ஸ்ல இந்த ஃப்ளவரான் பேஸ்னு இல்ல ப்ரோ, எல்லா ஃப்ளவரான் பேஸும் நமக்கு கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது வரைக்கும் பார்த்ததுல இதான் மான்ஸ்டர் காக்கோ எஸ்ஆர்டில. இது ஒன் ஆஃப் த மான்ஸ்டர் காக்குலாம். ஓகே. நல்ல அதோட பாடிக்கும் அந்த ஹெட்டுக்கும் பார்த்தா பயங்கரமான மான்ஸ்டர் காக்கா இருக்கு. புக் ஆயிடுச்சுங்களா? புக் ஆயிருக்கு ப்ரோ. ஸோ இது வந்து புக்கானது காமிக்கிறதாண்டா. அவன் இன்னும் பே பண்ணல, பேர் மட்டும் பிடிச்சிருக்கு. சரி. இன்கேஸ் டக்குன்னு பார்த்து வாங்கினா யூஸ் ஆகிடும். இது இன்னும் புக் ஆகலை. ஓகே. அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட்னா இதோட காக் சொல்லலாம்ல நம்ம? ஆமா ப்ரோ, காக் சொல்லலாம். அட் த சேம் டைம் இதோடைய பாடி ஷேப் கொஞ்சம் ஸ்டமக் இருக்க மாதிரி தெரியுது இல்லீங்களா? ஆமா. அது ரீசன் என்னன்னா நம்ம ஒரு 6 inches தான் கேப் கொடுத்துருக்கோம். ஓகே. 6 inches கேப் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்து க்ரூமிங் ஸ்டேஜுக்கு போகும். அடுத்து பெரிய டேங்க்ல போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பெல்லி டவுன் ஆயிடும். இது பெல்லி ஜெனட்டிக்கே இல்ல. நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு ஐயோ இது ஸ்டமக் இருக்கே வாங்குறது எப்படி அப்படி யோசிக்கலாம். இதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகே. இப்போ நம்ம இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரிகவர் ஆயிட்டு இருக்கோம். இப்போ வந்து 1 week தான் ஆகுது. ஓகே. இந்த மாதிரியான பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்து இப்போ நெக்ஸ்ட் நாங்க இன்னொரு டேங்க் ஷிஃப்ட் பண்ணுவோம். 2.5 feet 2 feet டேங்க் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஷிஃப்ட் பண்ணி அங்க க்ரூமிங் கொஞ்சம் போகும்போது இந்த லீன் ஸ்டமக் ஆயிடும். அத ஃபிஷ் சேல் ஆகி குறைய இடம் நிறைய இருக்கும். அப்ப ஸ்பேஸ் கொடுத்துருவோம். 2 feet நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோடனே ப்ராப்பர் ஆயிடும். நான் உங்களுக்கு சில கேம்ஃபா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அந்த லாஸ்ட் ஃபிஷ் பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரோ, அந்த F4 F5 அந்த மாதிரி வரும். இது F4 இல்ல, ஆக்சுவலா F4 இல்ல. அது F ஜெனரேஷன்ஸ்ல எந்த ஜெனரேஷன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். 5th 6th ஜெனரேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம். டெயில் பாருங்க உங்களுக்கு ராப்ட் மாதிரி தெரியும். மவுத்தும் பாருங்க ஃப்ரண்ட் ஒரு சைடுல இருந்து பார்க்கும்போது இந்த நாங்கள் இருந்து பாருங்களேன் எப்படி உள்ள போயிருக்கு ஃபேஸ். ஓகே. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளீனா அந்த ஃபேஸ் கிளியரா அந்த ஷேப் இப்படி வந்துருக்கிறது தெரியுது நம்மளுக்கு. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் சங்கனைஸ் தான். அது இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு நம்மளுக்கு எடிட் பண்ண தெரியாது. எடிட் பண்ணணுமா? சாரி, வீடியோல கிளியரா தெரியல. ஓகே. பட் ஆனா வந்து எவிடென்ட்டா தெரியல. ஓகே. பட் நேச்சுரலா பாக்கும்போது டைரக்டா பாக்கும்போது உங்களுக்கு அந்த சங்கனைஸ் தெரிய மாட்டேது வீடியோல. நான் நோட் பண்ணேன். பட் நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இப்ப அடுத்த ஒரு பெரிய மான்ஸ்டர் பாப்போம் வாங்க. இதானா ப்ரோ? ப்ரோ இதோடைய ஹம்ப் இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. இதோடைய ஹம்பே டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ. டிஃபரெண்டான எந்த மாதிரி சொல்றீங்க? பெருசா, ரொம்ப பெருசா இருக்கும் ப்ரோ. இதோடைய வந்து ஹம்ப் எவ்வளவு பெருசா இருக்கும்னா பயங்கர பெருசு. நான் கம்பேரிசனுக்கு நான் பிடிச்சி காமிக்கிறேன். ஓகே. என்னோட கை ஜாயின் ஆக மாட்டேங்குது இந்த விரல். ஓகே. ஓகே. அதோடைய ஹெட் அவ்வளவு பெரிய ஹெட். ஓகே. யாராவது ப்ரீடிங் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மெட்டீரியல் நம்மளால நல்லா யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. அதிகபட்சம் ஃபெர்டைலா தான் இருக்கும். ட்ரை பண்ணணும் ப்ரோ. ட்ரை பண்ணா கண்டிப்பா ஆமா ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாம கொடுக்க முடியாது. ஒரு ஃபிஷ் எப்படி ஆகும், இன்கேஸ் ஃபர்டைல் ஆகுதா ஆகலையான்னு டெஸ்ட் பண்ணாதான் தெரிய வரும். ஓகே. இப்போ இந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ப்ராப்பரா அதோடைய ஹம்ப் எவ்வளவு பெருசா இருக்கு. சில பேர் நிறைய வந்து இந்த ஹம்ப் பெருசா இருக்குன்னு ரொம்ப பேர் விருப்பப்படுவாங்க. அவங்களாம் தாராளமா இந்த மாதிரி ஃபிஷஸ் எடுக்கலாம் ப்ரோ. ஓகே.
ஷார்ட் பாடி அவரு கம்பல்சரி ஷார்ட் பாடி ப்ரோ. இது 100% ஷார்ட் பாடி. இது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காரு. ஓகே, சமீர்னு சொல்லிட்டு. ஆனா போன்சாய்க்கும் ஷார்ட் பாடிக்கும் அந்த வேர்டிங் தான் வித்தியாசம், ரெண்டு ஒரே ஃபிஷ் தானே? இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி தான் வரும் ப்ரோ அந்த ஃபிஷ். போன்சாயா? பான்சாய் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். நம்ம சைசிங் மேல பர்டிகுலரா பார்த்தா மட்டும் தான் நமக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரிய வரும். ஓகே, பட் அதர்வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவு பெக்யூலரா நம்ம பார்த்தா நம்மளுக்கு எக்ஸாக்டா ஷார்ட் பாடின்னு தான் சொல்லுவோம் எல்லா ரெஃபரலாவே. ஓகே ஓகே. நார்மலா ஷார்ட் பாடிஸ் எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டமக்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த பிசிக்ஸ் ஸ்டமக்கே இருக்காது. உங்களுக்கு அந்த ஸ்டமக் பிளாட்டோ இல்ல அது வீங்கின மாதிரி தெரியாது. ஓகே, இதுவும் வந்து சங்கனைஸ் தான். நீங்க கிளியரா பார்த்து தெரியும் உங்களுக்கு கண்ணு. ஆனா ஃபிஷ் ரொம்ப நல்லா ஆக்டிவா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஷார்ட் பாடியில டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ஃபிஷ். நல்லா இருக்கு. ஆமா, ஷார்ட் பாடி நீங்க லைக் பண்ணுவீங்களா? எனக்கு லைக் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பர்சனலா அவ்வளவு பிடிக்காது. அதே எனக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்டமக் வந்து பிளாட் ஆகாம இருந்தா ஓகே. ஆனா புதுசா நம்ம ஃப்ளோரன் வளர்க்க ஆரம்பிக்கிறோம்னா அப்ப இதை பார்த்து ஆச்சரியப்படுவோம், கண்டிப்பா ஒரு ஆசை வரும். ஆமா, புதுசா பார்க்கும்போது. பட் தென் யூஸ்வலா ரெகுலர் ஆயிட்ட பேரு இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா தெரியும். இதுக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்க லைக் பண்ணுவாங்க. அதான் நம்ம இதெல்லாம் லைக் பண்ணி தாண்டி வந்திருக்கோம். சரி ப்ரோ, அப்புறம் நீங்க இப்ப தாய்லாந்துலாம் போய் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்களா? ஆமா ப்ரோ. இங்க இருக்கிறத தாண்டி புது இன்ஃபர்மேஷனா எதனா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நமக்கு தெரியாது? அதான் ப்ரோ, ஃபிஷர்ஸை வந்து செலக்ட் பண்ற ஒரு ஃபார்மோட பொறுத்து. ஒரு சில ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு கேட்டாதான் சொல்லி தருவோம். ஒரு சில ஃபார்ம்ல வந்து நீ பாத்தியா கொண்டு போன மட்டும் தான் இருப்பாங்க. பட் ஜென்ரலா வந்து அதோடைய ஃபீடிங் பேட்டர்ன் தான் ப்ரோ. பெரும்பாலும் அவங்க ரிலை பண்றது லைவ் ஃபீட் மேல தான் பெரும்பாலும். அண்ட் டேங்கோடைய சைஸ் ஃபிஷர்ஸுக்கு வந்து இங்க நம்ம 6 inches 1 feet அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா நம்மளுடைய இங்க ஃபிஷ் இருக்க போறது 1 week தான். ஓகே, அதுக்கு மேல சேல் ஆயிடும். அவங்க எவ்வளவு இடம் தராங்க? மினிமம் 2 feet 2.5 feet பண்ண தராங்க. அப்படியே ஒவ்வொரு மீனுக்கு ஒரு மீனுக்குலாம் வந்து 2 feet கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி 2.5 feet ப்ரோ. ஐயோ, ஒரு டேங்குக்கும் வந்து 2 அடி இருக்கும். இல்ல ஒரு ஃபன்னியான பார்ட் என்னன்னா ஹீட்டரா இந்த மீன் பார்த்தே இருக்காது டேங்க்ல. ஹீட்டர்னா என்னன்னே தெரியாது. ஒரு சில தாய்லாந்து கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்கேயும் சில்லா இருக்கும்ல? இல்ல ப்ரோ, அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்கும். என்னன்னா நல்ல ஸ்பேஸ் கொடுத்து பாத்துக்கிறதுனால அதெல்லாம் தேவைப்படல. அதுக்கு தேவைப்படல ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா இதோட டெம்பரேச்சர் அங்க வந்து அது ஒரு மாதிரி உஷ்ண பூமி ப்ரோ. அது கம்ப்ளீட்டாவே ஒரு ஹியூமிடா தான் இருக்கும். சோ அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுது. சோ பெரும்பாலும் ஆன காம்பஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து எஸ்ஆர்டிஸ் ஆகட்டும், ஹீட்டர்ன்றது பெரும்பாலும் அவங்க வந்து இந்த ஃபிஷான பார்த்தே இருக்காது. இங்க வந்த பிறகுதான் அது ஹீட்டர்னா என்னன்னு தெரியுது. ஒரு 2.5 feet நம்ம கொடுக்குறோம். ஹைட் வந்து ஒரு நார்மலா ஜென்ரலா ஒரு 18 inches அப்படி வைக்கிறோம். சைஸ் மட்டும் இல்ல, கரெக்டா பாத்துக்கிட்டோம்னா ஹீட்டரே அப்ப தேவைப்படாதுன்றீங்க? இல்ல, இங்கத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது ப்ரோ. நம்ம சென்னையில இருக்கட்டும் அல்ல இங்க இருக்கட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. அங்க ஃபார்ம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஹியூமிட் தான் ப்ரோ. ஏன்னா எல்லாமே ஷீட்ல இல்ல ஓடு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உஷ்ண பூமிக்கு அந்த டெம்பரேச்சர் தேவைப்படாது. ஆனா அங்க இருக்கிற ஃபிஷஸ் நம்ம இங்க கொண்டு வந்து நம்ம ப்ராப்பரா ஹீட்டர் போட்டு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது அவங்களே கேட்பாங்க இது ஏன் ஃபிஷ்ஷா நல்லா க்ரூம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு. கரெக்ட். சோ நம்ம டெம்பரேச்சர் மாடரேட் பண்றோம். இன்னொன்னு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரு 1500 தொட்டி 2000 தொட்டி வச்சிருப்பாங்க. மினிமம்னாலுமே ஒரு 500 இருந்து 600 தொட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளவு தொட்டிக்கும் வந்து அவங்க ஹீட்டர் போட்டு வைக்கணும். அவனா எக்கனாமிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஃபீட் மாசம் 50,000. ஆமா, கம்பல்சரி. சோ வாட்டரை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிட்டு அதற்கு ப்ராப்பரான லைஃப் ஃபீட் கொடுக்கும்போது பெல்லட்ஸ் மினிமலா பண்ணிக்கிட்டு ஃபீட் பண்ணும்போது அதோடைய பொட்டன்ஷியல் நல்லாவே தெரியுது. ஆனா அந்த ஃபிஷ் இங்க வந்த பிறகு அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம், ஹீட்டர் போடுறோம், ப்ராப்பரா மெயின்டைன் ஆயிடும். இந்த ஒரு ப்ராப்பர் ஃபார்மாலிட்டிஸ் தான் ப்ரோ. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்டர் அண்ட் ஃபுட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே நல்ல ரிசல்ட் வரும். இது ஒண்ணு. அப்புறம் அங்க வாட்டர் சேஞ்சிங் அவ்வளவுதான், ரேண்டமா பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு ஃபிஷ் அந்த பேட்ச் மூவ் வரைக்கும் தேவைப்பட்ட மட்டும்தான் வாட்டர் சேஞ்ச் பண்றாங்களே ஒழிய அதிகமா இல்ல. நெக்ஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுறாங்க. லைவ் ஃபீட்ஸ் நீங்க லைவ் ஃபீட்ஸ் போட்டாலே பிரச்சனை வரும்ன்றாங்க. இப்ப நான்லாம் வந்து இந்த சூப்பர் வார்ம்ஸ் எல்லாம் போட்டேன். சூப்பர் வார்ம் போடுறப்ப எனக்கு ஸ்டொமக் பல்ஜ் எல்லாம் வருது. இப்ப நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் லைவ் ஃபீட்ஸ். ப்ரோ லைவ் ஃபீட் வந்து அவங்க பெரும்பாலும் போடுறது ஆர்டிமியா, அது விட்டா பிளட் வார்ம்ஸ். சோ அந்த மாதிரி வார்ம்ஸ் நம்ம போயிரணும். சோ வார்ம்ஸ் மட்டும் தான் போடுறாங்க அதுல. இதுல வந்து குவாலிட்டியும் இருக்கு ப்ரோ. இப்ப நீ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிமியாவுடைய ஹேட்சிங் ஆர்டிமியா சைஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சைஸ் வருது. ஓகே, அதாவது அடல்ட் சைஸ் சொல்றீங்க? மேக்ஸிமம் அடல்ட் சைஸ் தான். அடல்ட் சைஸ் அது கிளியரா தெரியுது, எவிடென்ட்டா அந்த மீன் சாப்பிட்டாலே அது தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, பிளட் வார்ம்ஸும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டாப் குவாலிட்டியா இருக்கு. ஓகே ஓகே. அது எப்படி ஹார்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சில ஒரு பாண்ட்ஸ் இருக்கு, அங்க ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு சில கம்பெனிஸ் குவாலிட்டினா எதை வச்சு சொல்றீங்க? அது ரெட்னஸா? ரெட்னஸ் சைஸும் அதோடைய திக்னஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. பிளஸ் அது வந்து ஃபார்மோட அதுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்காங்க, கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்து பேக்கா கொடுக்குற கம்பெனிஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து இவ்வளவு கொடுத்துரும் போது இவங்களுக்கும் அதோடைய ரிசல்ட் நல்லாவே வருது.
ஓகே. ஸோ இந்த ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு ப்ரோ அங்க. பட் சிக்னஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அந்த சிக்னஸ் ஓரியன்டா இல்ல அவங்க. இப்போ ஒரு ஃபிஷ் இப்போ நம்ம இங்க இருக்கிற சிக்னஸ்க்கான அவங்க கேர் அவ்வளோ ஒன்றும் அவங்க நாலேஜபிளா இல்லை. ஏன்னா ஒரு 500 குட்டி 600 குட்டி வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு குட்டி போன விட்டுறாங்க. ஒரு சில விஐபி கேம்பாக் பிரீடர்ஸ் வந்து பெக்யூலரா பாக்குறாங்க. மெடிசன்ல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா பாக்குறாங்க. எஸ்ஆர்டி பொறுத்த வரைக்கும் 1000 குட்டி கிடக்குது, ஒரு ஃபிஷ் போனா ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுறதுன்றதுனால என்னமோ அவங்க ஜாஸ்தி ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை. அப்ப மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட்னா நம்ம தான் மெடிசன் ட்ரீட்மெண்ட் நம்ம தான் அப்படின்னா பிகாஸ் அங்க வளர்ந்து க்ரூம் ஆகி வந்துருது. ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம தான் பாத்துக்கிறோம். அதுக்குரிய மெடிகேஷன் ஆகட்டும், அதுக்குரிய நாலேஜ் ஆகட்டும், அது நம்ம வச்சு பாத்துக்கிறதுனால நம்மளுக்கான நாலேஜ் எக்ஸ்போஜர் நிறைய இருக்கு. இப்ப அங்க நிறைய விதமா இருக்காங்க ப்ரோ. இப்போ எஸ்ஆர்டி பிரீடர்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பிரீடர்ஸ் டிஃப்ரெண்டாவே இருக்காங்க. அதாவது குட்டி க்ரூம் பிரீட் பண்றது ஒருத்தர், அங்கிருந்து ஒரு 2000 குட்டி கொண்டு வரது ஒருத்தர், அதை க்ரூம் பண்றது ஒருத்தர், ஹெட் பம்ப் பண்றது ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு சில பேர் பிரீடிங் பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க. பட் 70-75% மேல எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு சில சைஸை கொண்டு வந்து இவங்க வச்சு க்ரூம் பண்ணி அதை அப்படியே கைமாத்தி விட்டுறாங்க. பல கை மாறிதான் வருது. ஆமா, ஆனா இங்கேயும் அப்படி இருக்காங்க தானே? இருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் இல்ல. இப்ப 500 குட்டி 100 குட்டி 200 குட்டி மாத்துற அளவுக்கு இல்ல. சொல்ற ஃபீடிங் எந்த மாதிரி ப்ரோ? ஏன்னா நான் ஒரு கஸ்டமர் வந்தாரு, அவருக்கு வந்து இதுக்கு இந்த ஃபுட் கொடுங்க, இதுக்கு இந்த ஃபுட் 2 ஃபுட் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணதை பார்த்தேன். என்ன ஃபுட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, கஸ்டமருக்கு எந்த மாதிரி சஜஸ்ட் பண்றீங்க? ப்ரோ நம்ம மெஜாரிட்டி இங்க ஃபிஷ்ல யூஸ் பண்ற காம்பாஸ் ஆகட்டும் இல்ல எஸ்ஆர்டிஸ் ஆகட்டும் யூஸ் பண்ற ஃபார்ம் 2 ஃபுட்ஸ் தான். மேஜரா நம்ம 70-80% ஆஃப் ஃபீட்ஸ் யூஸ் பண்றது ரெட் அப் மட்டும் தான். ரெட் அப்ன்ற ஒரு ஃபுட் இருக்கு. காட்டுறீங்களா? ரெட் அப் காமிக்கிறோம். ஹார்மோன் ஃப்ரீ பெல்லட் இதுதான் நம்ம எல்லா ஃபிஷ்க்கும் யூஸ் பண்றோம். ஹார்மோன் ஃபீட் இது. ஹார்மோன் ஃப்ரீ. ஹார்மோன் ஃப்ரீயா? இங்க போட்டுருக்கோம் பாருங்க, ஹார்மோன் ஃப்ரீ. ரைட், ஓகே. ஸோ இது தாய்லாந்து இம்போர்ட் ஃபுட். நம்ம வந்து நம்மளே கம்ப்ளீட்டா நம்ம டீம் இருக்கு, ரா டீம்னு சொல்ல ரா டீம்ல சைட்ல இருந்து நம்ம இது இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியால பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க தான் இந்த ஃபுட்? ஆமா, நம்ம தான் ப்ரோ. ஸோ இதுல வந்து ரெட் அப் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து 2-3 செல்லர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க யார்கிட்ட வேணா பிக்கப் பண்ணிக்கலாம். ரெட் அப் ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கு. ரெட் அப்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் அப் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு சர்டன் கிராம்ஸ். இப்போ ஒரு 2 feet ஆஃப் டேங்க் 3 feet ஆஃப் டேங்க் அப்படின்னா ஒரு 5 grams ஆஃப் வந்து மினரல்ஸ் வந்து டேங்க்ல வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு விட்டமின்ஸ் வேணும்னாலும் மல்டிவிட்டமின்ஸ் வந்து எத்தனை வருஷமா ஃப்ளோரன்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் மினரல்ஸ் யூஸ் பண்ணாமே அது எல்லாமே நல்லா இருக்குல்ல. ஆமா, இதோட தேவை இருக்குமா ப்ரோ? இதோட தேவைன்றது வந்து அதாவது சொல்றீங்களா, ஒரு சில ஃபிஷஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப சில ஃபிஷஸ் வந்து காம்பாஸ் எடுக்கிறாங்க, சில ஃபிஷஸ்கள் வந்து இப்ப எஸ்ஆர்டி எடுக்கிறோம். எஸ்ஆர்டி ரெட் அண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. அதுல ஒன்னும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரிய போறது இல்லை. இல்ல நம்ம வந்து கேபிள் எடுக்க போறோம், இல்ல மேக்மா எடுக்க போறோம், இல்ல ஜிபி எடுக்க போறோம், அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. பட் கேம்பான்றத வந்து அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்டில் ஃப்ரம் 2 inches ஸ்டார்ட் பண்ணி அது நம்மளுக்கு 6-7 inches வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போ. சோ அதோடைய அடிக்குவேட்டான மினரல்ஸ் வாட்டர்ல வேணும். இப்ப எத்தனை மினரல்ஸ் இப்ப எல்லா வித போர் வாட்டர் யூஸ் பண்றோம், இல்ல ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்றோம். ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அதோடைய இருக்கிற மினரல்ஸ், சால்ட் கண்டென்ட் எல்லாமே ட்ரெயின். எல்லா கம்ஃபர்ட்டா தேவைப்படுமா? எல்லா கம்ஃபர்ட்ல ப்ரோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேவைப்படுற மீனுக்கு நம்ம கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு வேணும் யூஸ் பண்றோம் அப்படின்னு போது வாங்கிக்கலாம். இது நம்ம நீ கொடுத்தாதான் மீன் வரும் அப்படின்றது வந்து வேற மாதிரி மார்க்கெட்டிங் அது தப்பாயிடும். வேணுன்றவங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்றேன், நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அடிஷனலான விஷயம். ஆமா. சோ வாட்டர்ல வந்து நம்ம இது விட்டமின்ஸ் இருக்கு. மல்டி விட்டமின்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபிஷஸ்க்கு வந்து உங்களுக்கு அதோட பேர்ல் ஷைனிங் ஆகட்டும், அதோட இம்யூன் பவர் ஆகட்டும், வாட்டர்ல விட்டமின்ஸ் இருக்கும்போது ஃபிஷஸ்க்கும் கூட நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மினரல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய சார்ட் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. நம்ம குடிச்சாவா ப்ரோ? குடிச்சு பார்த்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரு ப்ரோ பொறுப்பு? தேங்க்ஸ். வெறும் 3 hours ஃபார் யுவர் கோஆபரேஷன். 3 hours எடுத்திருப்போம். எப்படி இருந்தாலும் நிறைய ட்ரிம் பண்ணி கோச்சிக்கிட்டாலும் நான் ட்ரிம் பண்ணி கரெக்டான ஒரு லாங் டியூரேஷன் ஆயிடுச்சுன்னா பாக்குறவங்களுக்கு ரொம்ப நிறைய ஃபிஷ் கம்பால காமிச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் ஃபிஷஸ குறைச்சிட்டு இதை வந்து அழகா கொண்டு அல்டிமேட்டா நம்ம கிட்ட A இருந்து Z வரைக்கும் ஃப்ளவரான்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். ஒன்லி ஃப்ளவரான்ஸ் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அரவானாஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் பண்றாப்ல நல்ல குவாலிட்டி அரவானாஸ் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க ரூட் அவுட் பண்ணி விடுறோம். சரி, ரைட் ப்ரோ. உங்க நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். கண்டிப்பா.